வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி, அதாவது ஐப்பசி பௌர்ணமினால தவற விட்டுடாதீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக புனிதமான வழிபாடான அன்னாபிஷேகம் நடைபெறும். அன்னாபிஷேகம் என்றால் என்ன, அன்னாபிஷேகம் எப்படி உருவாச்சு, அன்னாபிஷேகத்தோட தத்துவம் என்ன என்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நம சிவாய என்று பதிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னாபிஷேகம் என்றால் என்ன? அது உணவால் செய்யப்படும் ஒரு அபிஷேகம். அரிசி, பருப்பு, காய்கறி, பழம், நெய் போன்றவற்றனால சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து உணவின் தெய்வீக சக்தியை போற்றுவதே அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகம் எப்படி உருவாச்சு தெரியுமா? நெடிய காலத்துக்கு முன்பு பூமி முழுவதும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் உணவின்றி வாடினர். உயிர்கள் துன்பத்தில் மூழ்கின. அப்போது பூமாதேவி சிவபெருமானை தியானித்து, பிரபு, உயிர்கள் இங்க உணவின்றி வாடுது, அதனால உணவையே அருளா வழங்குங்கன்னு கூறி வேண்டினாங்க. அப்போது சிவபெருமான் தோன்றி, அன்னமே உயிரின் ஆதாரம், அதையே இறைவனா கருதி எனக்கு அபிஷேகம் செய்யுங்கன்னு சொன்னார். அந்த நாளே ஐப்பசி மாச பௌர்ணமி. அன்று பூமாதேவியும் தேவர்களும் சேர்ந்து சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் ஆண்டுதோறும் அந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. உணவின் தெய்வீகத்தையும் நன்றியின் அர்த்தத்தையும் நினைவூட்டு வழிபாடாக நம்ம இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குறோம். இதற்கு பின்னால் இருக்க ஒரு தத்துவம் என்னன்னா, உலகில உயிர்கள் வாழ முக்கியமான தேவையே அன்னம் தான். அந்த அன்னம் என்ற ஆற்றலை சிவபெருமான் தானே வழங்குறாரு. அதனால தான் சிவபெருமானுக்கும் உணவுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவலிங்கம் முழுவதும் அரிசி, காய்கறி ஆகிய வகையால் மூடப்பட்டிருக்கும். அதை தரிசிக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க உணவு தட்டுப்பாடே இருக்காதுன்றது ஐதீகம். ஓம் நம சிவாயா.